எம்பெருமான் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோனா எப்படியாப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கான உன்னதமான நாளான விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாரையுமே அன்பான வணக்கங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தான் அதற்பிறகு வழிபாடை நம்ம துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது விநாயகர் சதுர்த்தி தான். முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று தான் இந்த விநாயகர் சதுர்த்தி தினம் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயக சதுர்த்தியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுது. விநாயகர் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால எல்லா மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகவே சொல்லப்பட்டாலும் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு அன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோம். சதுர்த்தி விரதம் கடைப்பிடிக்க துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியிலிருந்து துவங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. துன்பங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சதுர்த்தி திதியில் வழிபடுவாங்க. அப்படியாப்பட்ட விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை அன்னைக்கு வருது.